Hi guys, welcome back to my channel. I am BG Garshan, bodybuilding and fitness trainer. எல்லாத்துக்கும் இந்த பெரிய டவுட் எப்படி இருந்தேன்னா இப்படி மாறுறேன்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இருந்து ஸோ அந்த டவுட்டை தீர்க்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ எபிசோட் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ லேடிஸ் மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுத்ததில்ல, ஃபுல்லாக ஜென்ஸ் அப்படி இல்லை, இந்த ஒர்க் அவுட் எல்லாருமே பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக லேடிஸ்காண்டி ஒரு சின்ன ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். பார்த்துடுங்க, ஒரு நல்ல ஒரு சாங்கை போட்டு வச்சுடுங்க, போட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு டயர்ட் ஆகாமல் அந்த ஃபன் மூட்லேயே என்ஜாய் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். வாங்க ஃபஸ்ட் ஒர்க் அவுட் போகலாம். பார்த்துடுங்க. 1 2 3 4 1 2 3 4. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் சைடு ஃபேட் பேன் ஆகிறது, பெல்லி ஃபேட் பேன் ஆகிறதுலாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதை கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போடலாம். 1 2 3 4 1 2. நான் போடுறது மாதிரி கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் 3 செட்டு வச்சு போடுங்க. ஒரு 50-50 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கால் கையெல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்லாம் வராமல் இருக்கும். நான் வார்ம் அப் செட்டு செகண்ட் எபிசோடில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க மறுபடியும் அதை போய் பார்த்துட்டு ரெண்டாவது இங்கே வந்து போடுங்க. இது பிகினராக இருக்கவங்க நின்றுக்கிட்டே போடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். 1 2 3 4 5 6. கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி போடலான்னு நினச்சிட்டிங்களா? பார்த்துடுங்க. 1 2 3 4 6. ஓகே, இந்த ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு போட்டே மாதிரி போடுங்க. உங்களுக்கு ஓகே இது போடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஜம்ப் பண்ணி போடுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 3 செட்டு போடுங்க. 25 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஃபேட்டை பேன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கீழே புஷ்அப் பொசிஷனில் நின்றுடுங்க. நின்றுட்டு லாஸ்டில் 1 2 1 2 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க. அப்பர் பாடி டேன் ஆகக்கூடாது. லோயர் ஹிப் மட்டும் ரொட்டேட் ஆகி போடணும். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன்னிங்கில் போடுங்க. உங்களுக்கு தெரியும் ஃபேட் எப்படி பேன் ஆகும்னு. பார்த்தீங்களா? 3 ஒர்க் அவுட்லேயே நமக்கு டோட்டல் பாடியும் ரோட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு போடணும். இதுவும் அதே மாதிரி 3 செட்டு போடுங்க. 25 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நாங்கள் அடுத்த ஒர்க் அவுட்டுக்குள்ளே போவோம். அடுத்த ஒர்க் அவுட்டும் சேம் இதே பொசிஷனில் நின்றுடுங்க. காலை பேக்கில் வச்சுட்டு 1 2 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4. ரெடி? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. கொஞ்சம் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்க. 1 2. இந்த ஒர்க் அவுட்டையும் சேம் 3 செட்ஸ் போடுங்க. 25 கவுண்ட்ஸ் போட்டு வச்சு போடுங்க.
உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் புஷ்அப் இதில் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். அது மட்டும் இல்லை ஃபேட் தன்னாலே பேன் ஆகும். தன்னால் பேன் ஆகாது, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டை பொறுத்து பேன் ஆகும். லைட்டாக அந்த செட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக பெண்ட் ஆகிக்கிடுங்க. லைட்டாக பெண்ட் ஆகிட்டு காலை நல்லா ரேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ரன்னிங் போகிற மாதிரி இந்த இடத்துல இருந்தே ஸ்டாண்டிங்கில் இருந்தே ரன்னிங் போயிட்டுருக்குறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்றாயிங்க. கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு 3 செட்டு போடுங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் கணக்கு வச்சுடுங்க. 50 செகண்ட்ஸு கரெக்டாக ஸ்டாப் பண்ணாமல் ரன்னிங்கில் 50 இல்லைனா 60 செகண்ட் ஸ்டாப் பண்ணாமல் போடுங்க. இதுவும் உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிடலாம், ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் தேவையில்ல. ஒரு தம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. தம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு 1 2 1 2 இது எதுக்குன்னா ஷோல்டருக்கு. கண்டிப்பாக இது லேடிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஸ்லோவாக விடுங்க. லேடிஸ் மட்டும் இல்லை, இப்போ ஜென்ஸு ட்ரை பண்ணிங்கன்னா, புதுசாக ஜிம்முக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வெயிட் கம்மியாக வச்சு போடுங்க. ஓகே, உங்களுக்கு வெயிட் போடலான்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. இதுவும் சேம் 3 செட்டு போடுங்க. 20-20 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. வெயிட் கூட்டி போட்டிங்கன்னா 15 12 10 ரெப்ஸில் போடுங்க. வெயிட் கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா 20-20 கவுண்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு சைட் ரைஸ் போடுங்க. 3 எடுத்து ஸ்லோவாக சேம். இதுவும் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் போடுங்க. 3 செட்டு போடுங்க. பிறகு ஸ்பெஷலாக நிறைய பேர் இங்கே உள்ள ஃபேட் கையில் ஃபேட்டு கிடக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வெயிட் லாஸ் பண்ணும் போச்சுல எனக்கு இது கம்மியாக பண்ணணும், பேசிக்காக ஃபஸ்ட்டு அதுக்குன்னே வருவாங்க. இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு இங்கே ஃபேட் இருக்குது, ஸோ இதை எப்படி கம்மி பண்ணணுன்னு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிவிடுங்க. ஒரு கையில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வார்ம் அப், கையை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது ஒரு பேசிக் ஒர்க் அவுட்டு. உங்கள் ஹோல் பாடியில் உள்ள ஃபேட் லாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் ஃபேட் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே லாஸ் ஆகும். இது நீங்கள் போடும் போச்சுல உங்களுக்கு இந்த இதில் இருக்க ஃபேட்டில் உங்களுக்கு பிடிக்கும், ஃபீல் பண்ணி போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் எங்கே பிடிக்குது, எதுக்கு நம்ம போடுறோம்னு சொல்லி ஃபீல் பண்ணி போடுங்க. அப்போ தான் இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் போட்டு எனக்கு குறையலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது போட்டால் குறையாது. உங்கள் ஹோல் பாடி, எனக்கு கையை மட்டும் குறைக்கணும்னா கையை மட்டும் குறைக்க முடியாது, வேணால் வெட்டி தான் எடுக்கலாம், அதுக்கு நம்ம குறைக்க முடியாது. ஸோ ஹோல் பாடி நீங்கள் இந்த நான் ஃபஸ்ட்லேருந்து போட்ட எல்லா கார்டியோ ஒர்க் அவுட் எல்லாமே, கார்டியோ எக்ஸைட்டி ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் போட்டால் மட்டும்தான் டோட்டல் ஃபேட்டு கம்மியாகும். நமக்கு கையை மட்டும் குறைக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வெட்டியே எடுத்துக்கொண்டு தூர போட்டுருங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த ஒர்க் அவுட் எல்லாம் கரெக்டாக கன்டினியூ பண்ணி போடுங்க. இதுவே உங்களுக்கு போதும். ஏன்னா இந்த லேடிஸ்க்கு நான் இந்த எபிசோடில் போடுறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு வர மோச்சில் நீங்கள் அதை மாற்றிடுங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதை போடுங்க. ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் போட்டு டயர்ட் ஆயிடாதீங்க. உங்களுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா ஒரு BCAA கன்சியூம் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் எனர்ஜி எல்லாமே, உங்கள் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியே சொட்டாகிட்டே வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வெயில் டைமில் உங்களுக்கு ரொம்ப சொட்டாகும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு உள்ள எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒரு BCAA எடுத்துடுங்க. ஸோ BCAA ஓகே, BCAA எடுக்க முடியலைன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன், அதை நீங்கள் மெயின்டைன் கரெக்டாக எடுத்துக்கிடுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் பார்க்க போகிறோம். ப்ரீ ஒர்க் அவுட் மீல்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், ஒர்க் அவுட் முன்னாடி குடிக்கிறது. ஒர்க் அவுட் முன்னாடி மட்டும் இல்லை, டெய்லி லைஃப் ஸ்டைலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டுக்கு நமக்கு என்ன ப்ரீ ஒர்க் அவுட் மீல்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆப்பிள் எடுத்துக்கிடுங்க. ஒரு பவுல் ஆப்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குக்கும்பர் ஒரு பவுலில். அப்புறம் கேரட் தேவையான அளவு கேரட் எடுத்துடுங்க. அதுக்கப்புறக்கு மின்ட்டும் ஜிஞ்சரும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க. ஜிஞ்சர் கொஞ்சம் போதும், 1/2 பீஸ் போதும். அப்புறம் மின்ட்டு கொஞ்சம் நிறைய எடுத்துடுங்க. அதுக்கப்புறக்கு முக்கியமான இதுதான் பீட்ரூட் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால பெரிய பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறக்கு
இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு லெமன், ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் போட்டுடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் போட்டுடுங்க, இல்லைனா 2 பீஸ் போட்டுடுங்க. நான் 1.5 பீஸ் போடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 500 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக கொஞ்சம் இதாக வேணும்னா கண்டிப்பாக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு குக்கும்பரு, ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்த ஒரு குக்கும்பரு, நெக்ஸ்ட்டு கேரட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ள கொஞ்சம் போட்டுரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டும் ஜிஞ்சரும் போட்டிருக்கோம். அது ஒரு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு உள்ளே போடுறோம். கொஞ்சோண்டு போட்டால் போதும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். பிறகு லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராப் வாட்டர் 500 ml வாட்டர் ஊற்றிடுங்க. இதை நம்ம இனி அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை வடிகட்டி எடுக்கலாம். ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் ஊற்றி அப்படி ஜாமுன் பார்த்தாவே டேஸ்ட்டாக இருக்குது. கில்லு 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 கில்லுன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண ப்ரீ ஒர்க் அவுட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒர்க் அவுட் முன்னாடி இதை ட்ரை பண்ணிக்கிட்டு ரிசல்ட்டை மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு அடுத்த வீடியோ போட மோஸ்ட்ல உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான நான் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் ஒரு லைக் போட்டு இந்த ஒர்க் அவுட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஜூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஜூஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா டெய்லியும் வீட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டோட்டலாக ஸ்கின் எல்லாமே க்ளோ ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லியும் போடுற வீடியோவை அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். What do you feel?